இது வந்து ஷார்ட் டாப் மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம இங்கே கீழே வந்து ஃபுல்லாக பேர்ல்ஸ் வந்து தொங்க விட்டுருவோம், ஹேங்கிங் பீட்ஸு. ஸோ அதை நான் ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆன பிறகு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஒயிட் பீட்ஸு, ஒரு கோல்டு பீட்ஸு, இது வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன், இது ஃபுல்லாக கத்தானாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கிளாஸ் பீட்ஸு. ஸோ அந்த பீட்ஸ் தான் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சக்ரீஸ் நம்ம வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷிங் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சக்ரி எப்படி ஃபில் பண்ணுறது, இந்த லீஃப் வந்து இந்த மோட்டிவ் வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக வந்து ஒரு பாவாடை சட்டை டிசைன் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த ஃப்ளார் வந்து நான் எதுவுமே வந்து இதுவெல்லாம் எடுக்கவே இல்லை, ட்ரேசிங் அது எதுவும் எடுக்கலை, ஓனாகவே வந்து நார்மலாக டிசைன் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி போடுறது, ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி இதை போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இது எப்படி போட்டிருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுற வீடியோவில். இந்த மாதிரி இந்த சக்கரியை எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். அட்வான்ஸ் கிளாஸில் தான் இந்த சக்ரீஸ் வரும், இந்த மாதிரி கத்தானா பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வரும். ஸோ இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த மோட்டிவ் வந்து போடுறதை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஜர்தோசி. ஸோ ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஜர்தோசி நீடலில் தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம நார்மல் தையல் ஊசியில் கூட நம்ம போடலாம். ஜர்தோசி நீடலில் போட முடியாதவங்க நீங்கள் இந்த மாதிரியும் ஜர்தோசி ஒர்க்ஸ் வந்து இந்த மாதிரி தையல் ஊசி வச்சு தையல் ஊசியில் வரக்கூடிய ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டு ஜர்தோசி ஒர்க் பண்ணலாம். ஸோ எப்போவுமே வந்து ஜர்தோசி எடுக்கும்போது லைட்டாக வந்து இப்படி பண்ணிக்கோங்க. ஊசி நூலில் போடும்போது ஒன்றும் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஜர்தோசி நீடலில் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து லைட்டாக இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி லூஸ் விடும்போது நமக்கு கொஞ்சம் நீடல் உள்ளே போயிட்டு வெளில வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் மாதிரி உங்களுக்கு தனியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா இப்படி லைட்டாக இப்படி பண்ணிட்டு விடும்போது உங்களுக்கு திரும்ப அதே ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டு அதே பொசிஷன் போயிடும். இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் இழுத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும். பாருங்கள், தெரியுதா? ஸோ அதனால் எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது நீங்கள் லைட்டாக இப்படி லைட்டாக இப்படி பண்ணிட்டு விட்டிங்கன்னா அதோட பழைய பொசிஷனுக்கே அது போயிடும். ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து இழுத்திங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி கம்பி மாதிரி வந்துடும். ஓகே, ஜர்தோசியை கட் பண்ணும்போது இப்படி வச்சுட்டு உடனே ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பிசிறு தட்டாது. எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா பிசிறு தட்டாது. அப்படி இல்லைன்னா இங்கே வந்து இப்படி நீங்கள் விட்டு ஒரு மாதிரி கட் பண்ணிங்கன்னா அதை பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் நீடலில் போட்டு எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வச்சுக்கிறீங்கன்னா இப்படி கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தடுத்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே குத்த போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஜர்தோசி. ஸோ ஜர்தோசியை இப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறமா இப்படி உள்ளே தள்ளிடுங்க. ஸோ நீங்கள் எங்கே வந்து நீடில் எடுத்துருக்கீங்களோ அது பக்கத்துலேயே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது வந்து லீஃப் மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ இந்த ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ஸ்பேஸ்லாம் வந்து நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம உள்ளவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பெட்டலுக்கு வெளியில் நல்லா இப்படியும் எடுத்துகிட்டு அது வரைக்கும் பெட்டலை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பெட்டலுக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 3 பெட்டல் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ ஜர்தோசியில் எனக்கு வந்து ஜர்தோசி நீடில் வச்சு போட முடியாது. ஆனால் எனக்கு ஜர்தோசி ஒர்க் போடணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஊசி நூலில் போடக்கூடிய ஜர்தோசி ஒர்க்ஸுமே நிறைய இருக்குது. ஃபைனலாக முடிக்கும்போது இந்த மாதிரி தையல் ஊசியில் எப்படி வந்து நாட் போடணும் அப்படின்றது நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போதே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ரொம்ப இழுத்தாதீங்க, இழுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு மாதிரி பெட்டல் ஷேப் வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே லாஸ்ட் பெட்டல். ஸோ ஜர்தோசிலே நம்ம வந்து ஒரு பெட்டல் போட்டாச்சு. இது என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஒர்க் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா, நம்ம ஃபைனல் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து இதில் வந்து பீட்ஸ் நடுவில் வந்து நம்ம பீட்ஸ் கொடுக்க போகிறோம், ஒயிட் பீட்ஸு. ஸோ இதையும் அப்படியே வந்து நீங்கள் வந்து ஊசி நூல்லே கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மல் ஆரி நீடலில் கூட இந்த பீட்ஸை கொடுக்கலாம், இல்லை அப்படின்னாலும் இந்த நீடல்லையும் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸஸு இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கவர்க்குள்ளே போட்டு, ஹேர் போகாத கவர்க்குள்ளே போட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்கன்னா மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கருக்காமல் வரும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஒர்க் வந்து இதில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து முடி போட போகிறேன். ஸோ முடிச்சு போடும்போது அடியில் வந்து நீங்கள் ஒரு விரலை வச்சு நூலை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி அந்த பிடிச்சிருக்க நூலை சுற்றி சுற்றி கொடுத்தீங்க அப்படின்னா நாட் வந்து விழுந்துடும். இது எப்படி அடியில் வந்து நாட் விழுது அப்படின்றத நான் மேலே உங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோவில், அதையும் செக் பண்ணுங்கள். இன்னொரு டைமும் நமக்கு நாட் வந்து ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சா ஸோ இன்னொரு டைமும் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். போட்டாச்சு. அவ்வளோதான், ஜர்தோசியில் ஒரு சிம்பிள் மோட்டிவ் வந்து போட்டாச்சு. சிம்பிள் மோட்டிவ் போட்ட பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிசி கிடையாது, இது வேக்ஸ் டிசி. ஸோ இந்த வேக்ஸ் டிசி வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ட்ரா பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தப்பாக ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து எரேஸ் பண்ணுறது ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நார்மல் டிசியில் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. இதில் வந்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக ஹீட் அப்ளை பண்ணாலே இதோட ட்ரேசிங் மார்க் வந்து போயிடும். ஹீட்னால் என்னென்னா அயன் பாக்ஸ் வச்சு ஹீட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஹேர் ட்ரையர் வச்சு ஹீட் பண்ணலாம். மற்றபடி ஆனால் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக வாட்டர் வச்சு எரேஸ் பண்ணாலே வந்து இது எரேஸ் ஆகிடுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். வச்சு நல்லா தெரியல, இது நார்மல் டிசியில் போட்டது, இது வந்து வேக்ஸ் டிசியில் போட்டது. ஸோ இதை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு கிளாத் வச்சு எடுத்து எரேஸ் பண்ணாலே போய்டும். பார்த்தீங்களா? ஸோ
இப்போ வந்து கர்தானாக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ கர்தானாக்கு மார்க் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு லீஃப் தான், ஒரே ஒரு கோடு தான், அதாவது ஸ்டெம் தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் நார்மலாக ஒரே ஒரு கோடு தான் போட்டுக்கிறேன். ஓகே, இதில் தான் வந்து கர்தானாஸ் வந்து நம்ம போட போகிறோம். நான் இந்த மாதிரி பீட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒயர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒயர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. நார்மல் த்ரெட் வந்து அடிக்கடிக்கு கட் ஆகிடுது, ஸ்விவிங் த்ரெட் அப்படின்னா இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து ஒரு கரெக்டாக இந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ 2-3 நாட் போட்டிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு டைட்டாக வந்துடும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து நாட் வந்து டைட்டாக. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டிங்கன்னா நாட் வந்து விழுந்துடும். எப்போவுமே வந்து நீங்கள் த்ரெட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒயர் த்ரெட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு நாட் போட்டுருங்க. ஓகேவா? ஸ்டார்டிங் நாட் போட்டுட்டு உங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டார்டிங் நாட்னால் நீங்கள் ரிவர்ஸில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கர்தானாஸ் கட் பீட்ஸ். பார்த்துக்கோங்க, கட் பீட்ஸ், கிளாஸ் பீட்ஸ், இதுலேயே சைஸ் நிறைய இருக்குது, கலர்ஸும் இருக்குது. ஸோ இதையும் நம்ம சுகர் பீட்ஸ் மாதிரி பவுச்சில் கொட்டியும் வந்து லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பாக்ஸ்லேயே வச்சு இந்த மாதிரி வச்சு லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கட் பீட்ஸில் ஸ்டெம் ஸ்டிச் வந்து எப்படி போட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டே ரெண்டு கர்தானா போடுறேன். இந்த லைன்லேயே வந்து குத்தி நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லாக் ஆல்ரெடி நம்ம போட்டதுக்கு இடையில பாதியில் 2 பீட்ஸ்க்கு இடையில கொடுத்துட்டு ஒரு லோட் ஸ்டிச் போடுற மாதிரியே போட்டு அடுத்து சேம் அதே லைனில் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ திரும்பவும் லாக்கு அகைன் நீங்கள் இப்படி போட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த துணி வந்து மாட்டுச்சுன்னா நீங்கள் நீடில் வந்து நல்லா உள்ளே பஞ்ச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக மாட்டாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லாக்கு, இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு லாக் ஸ்டிச்சு, லாங் செயின் ஷார்ட் செயின், அகெயின் 2. ஸோ இங்கே ஒரு லாக்கு, ஸோ இங்கே ஒரு லாங் செயினும் ஒரு ஷார்ட் செயின். ஓகே, இப்போ 1 2 3 4 ஆயிருக்கு. இன்னும் 2 இது போடணும். 6 தடவை போட்டிருக்கேன். ஸோ 4 தடவை போட்டிருக்கேன். அடுத்து இன்னும் 2 தடவை போடணும். நம்ம அதே லைனில் தான் வந்து குத்துறோம், ஆனால் முன்னாடி போட்ட பீட்ஸ்க்கு பாதியிலேருந்து எடுத்துகிட்டு அகெயின் அவ்வளோதான். ஸோ இந்த லைன் வந்து இங்கே ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் வந்து லாக் போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கே லாக் போட்டுட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன்னா இது 2த்துக்கும் இடையில வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு 2த்துக்கும் இடையில ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டார்டிங் செயின் போட்டுட்டு ஸோ திரும்ப அகெயின் நான் ஒரு 2 போடுறேன். ஸோ ஒரு லாக்கு இதுக்கு பாதியில், ஸோ இந்த 2 பீட்ஸ்க்கு இடையில செயின், லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டு அகெயின் 2. ஸோ இங்கே ஒரு லாக் ஸ்டிச்சு, இது 2த்துக்கும் முன்னாடி போட்டதோட 2த்துக்கும் இடையில ரிவர்ஸில் திருப்பி ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு அகெயின் போட்டாச்சு. இது வந்து நான் 3 தான் போட்டிருக்கேன். ஸோ 3 டைம்ஸ் அவ்வளோதான் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் லாக் போடும்போது உங்களுக்கு வந்து லாக் போடும்போது கஷ்டமாக இருக்குது, இந்த செயின் இதுவாகிடுது அப்படின்னா
நீங்கள் இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் லாக் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்படி ஒரு மோட்டிவ் போட்டாச்சு. இங்கே வந்து மேலே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இதுவாக தெரியணுன்றதுக்காக சக்ரி யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சக்ரீஸ். இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டோன் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் சக்ரி. இந்த சக்ரி எப்படி போடணும் அப்படின்னா, நீங்கள் எங்கே போட போகிறீங்களோ அங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்டார்டிங் செயினு. ஸோ இந்த சக்கரியை இங்கே இப்படி வச்சு சக்கரிக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, அகைன் திரும்ப உள்ள ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் சக்கரிக்கு வெளியில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர் த்ரெட்டில் போடும்போதும் அவ்வளோவா கலர் வந்து தெரியாது. அண்ட்